முழுக்க காலர் கிட்ட மட்டும் தான் பேச போறோம். ஏன்னா டைம் கம்மியா இருக்கு. நிறைய பேர் வாழ்த்து சொல்ல ஆசைப்பட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விட்லாபுரத்துல கால் பண்ணி பேர் என்ன சொன்னீங்க? ஷாலினி. ஷாலினி எல்லாரும் தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க டாபிக் நோட் பண்ணீங்களா? உங்க வாழ்க்கையோட குறிக்கோள். ஓகே, கோயிங் டு ஜாப். ஜாப்ல நீங்க யாரை நிரூபிச்சு காட்டுவீங்களா? ஜாப்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தனித்திறமை காட்டுவீங்களா? இல்ல, இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஸ்பெஷல், இவங்க வந்தா இந்த மாதிரி இந்த ஒர்க் சூப்பரா முடிப்பாங்க. இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க வச்சுங்களேன், அதுல உங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கும்ல. நார்மலா எல்லாரும் போல ஈக்குவலா போவீங்க. எல்லாரும் போல ஈக்குவலா போவீங்க. ஓகே, அவங்களால அனலைஸ் பண்ண முடியல. சந்தோஷம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒர்க் முடிச்சுட்டு ஒர்க்ல நல்லா போலாம் எய்ம் பண்றாங்க. மோஸ்ட் அவங்களால கேட்க முடியலன்னு சொல்றாங்க. டிவியை லிசன் பண்ணலனா சூப்பரா பேசலாம் நாராயண் கூட. சந்தோஷமா ஷேர் பண்ணுங்க. சூப்பரா போகுது. முழுக்க காலரை தான் பார்க்க போறோம். காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாப்போம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ நரேன், how are you? ஃபைன். உங்க பேரு? செந்தில். செந்தில். எல்லாருக்கும் தேங்க்யூ மச்சி. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. ஓகே, ஹாய் வியூவர்ஸ், ஜேபிடி வியூவர்ஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களோட क्वेश्चन பாத்தீங்களா? சந்தோஷம் முடியல. क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, லட்சியம், உங்களோட குறிக்கோள். இப்போ நீங்க ஃபாரின் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஃபாரின் போனது? ஏங்க நான் சொன்ன சந்தோஷம். ஓகே, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆம்பிஷன் ஒரு தனியா நான் தெரியணும், என்னோட ஸ்டேட்ல. உங்க ஸ்டேட்ல தனியா தெரியணும். ஆமா. உங்க பார்வை வந்து எல்லாரும் உங்க மேல திரும்பணும். ரொம்ப சந்தோஷம். உங்க குறிக்கோள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் செந்தில். ஓகே, கலர் கட் ஆயிட்டாரு. சூப்பரா வந்து சொன்னாரு. வாழ்க்கையில வந்து தனிச்சு தெரியணும். அதுக்கு பாத்தீங்கன்னா கடின உழைப்பும். உங்க பேரு 4 பேர் கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி நாங்க மட்டும் சும்மா வரலங்க. கடின உழைப்பா கத்தி பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் 4 பேர் மத்தியில ரீச் ஆயாச்சு. சந்தோஷம். தொடர்ந்து கலரை பார்ப்போம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ நிர்மலா. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. ஓகே, எத்தனாவது படிச்சிட்டு இருக்கீங்க? 4th படிக்கிறீங்களா? 5th-ஆ? ஓகே, நீங்க பெரிய ஆளானா என்ன? தேங்க்யூ வெரி மச். சரி, நீங்க பெரிய ஆளானா என்ன பண்ண போறீங்க? இன்ஜினியர் ஆக போறீங்களா? ஓகே, உங்க அப்பா சொல்லி கொடுக்குறாரா? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆக போறீங்களா? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆக போறீங்களா? ஆமா. அவங்களால சொல்ல முடியல. சந்தோஷம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்க லைஃப்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கடின உழைப்பும் ஹலோ கொடுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக். நீங்க எத்தனை படிக்கிறீங்க? BE ஃபர்ஸ்ட் இயரா? ஓகே, உங்க லைஃப்ல எப்படி ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க? நல்ல ஜாப் கிடைக்கணும். கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகணும். ஓகே, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி படிங்க. ஓகேவா? அந்த லட்சியத்தோட இருங்க. கண்டிப்பா வெற்றி பெறுங்க. அதுக்கேற்ற முயற்சி எடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க பாத்தீங்கன்னா சூப்பரா டிஸ்கஸ் பண்ணாங்க. ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் குட்டி காலர் நிர்மலா பேசினா, நெக்ஸ்ட் அவங்கள தொடர்ந்து ஒரு பெரிய காலர் வந்து அழகா பேசினாங்க. லைஃப்ல எல்லாரும் முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க. குறிக்கோளோட கடின உழைப்போ இருந்தா சந்தோஷமா வெற்றி பெறலாம். இதுதான் நம்ம ஒரு குறிப்புகள் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வரணும், அப்படி போகணும். ஒரு காலர் வந்துட்டாங்க, பாப்போம். ஹலோ வணக்கம். காலர் வந்து கட் ஆயிட்டாங்க. ஓகே, எதுவா இருந்தாலும் ஒரு குறிக்கோளோட இருங்க. சந்தோஷமா முன்னேறலாம். அதுக்கேற்ற கடின உழைப்பும் இருக்கணும். அப்பதான் லைஃப்ல முன்னேற முடியும். ஓகே, வணக்கம். ஹலோ, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வினோதினி. எங்க இருந்து கால் பண்றீங்க? கல்பாக்கத்துல கால் பண்றீங்களா? ஓகே, சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. ஓகே, சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 9th படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, நீங்க பெரிய ஆளா என்ன ஆவீங்க? நர்சரிங்கா?
ஓகே, நர்சிங் ஆயிட்டு நல்லபடியா எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருப்பீங்களா? ஓகே, எப்படி இது செலக்ட் பண்ணீங்க? இப்ப அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா இல்ல நீங்களே வந்து 4 பேர் டிஸ்கஸ் பண்ணி? ஓகே, அம்மாவை அப்படியே பின்தொடர்றீங்க. சந்தோஷம். அம்மா மாதிரியே கடின உழைப்போட நீங்க முன்னேறுங்க. ஓகேவா? ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க நர்ஸாக போறாங்களா, அவங்க அம்மா மாதிரி நர்ஸாக போறாங்களா? ஓகே, தொடர்ந்து காலர் கிட்ட பேச போறோம். ஏன்னா க்ளோசிங் டைம் ஆனதால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பொம்மை பண்ணி வர வச்சாரு. டேய் வந்து உட்கார செட்ல பர்த்டே விஷயம் சொல்றது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு வந்து உட்காந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க, போய் ஷேர் பண்ணும். சந்தோஷம். காலர் பண்ணிட்டாங்க யாரும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட குறிப்பு பாத்தீங்கன்னா தலைப்பு பாத்தீங்கன்னா லைஃப்ல என்னவா ஆகணும் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட். இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதோட எக்ஸ்பிளனேஷனோட சொல்லிட்டு போங்க. சந்தோஷமா பேசுங்க. காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. அம்மு. சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஏன் டல்லா பேசுறீங்க? சத்தமா பேசுங்க. உடம்பு சரியில்லையா? ஓகே ஓகே, சரி. நீங்க பெரிய ஆளா என்ன ஆக போறீங்க? நீங்க முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டியூஷன் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, நீங்க பெரிய ஆளானா என்ன ஆவீங்க? புரியல. நர்ஸ். ஓகே, இது நீங்களே முடிவு எடுத்ததா இல்ல அப்பா அம்மா சொல்லி நீங்க பண்ண போறீங்களா? நீங்களே முடிவு எடுத்தீங்களா? ஓகே, சந்தோஷம். அதுக்கேற்ற நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பத்துல இருந்து ஸ்டடிஸ்ல அழகா கான்சென்ட்ரேட் பண்ணி அதே குறிக்கோள்ல முன்னேறுங்க. ஓகேவா? ஓகே, சந்தோஷம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க பாத்தீங்கன்னா டல்லா இருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்ற காரணத்துக்காக டல்லா இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க. நரேனுக்கு வாழ்த்து சொன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டா போட்டியில பேசிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சு யூட்டிலைஸ் பண்ணி வாழ்த்து சொன்னவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு காலர் வராங்க. லாஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஈஸ்வரிங்க. ஈஸ்வரி, எங்க இருந்து கால் பண்றீங்க? புதுப்பட்டினத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே, சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுல செந்திலோட சிஸ்டருங்க. ஓ, செந்திலோட சிஸ்டர். அக்கா எப்படி இருக்கீங்க? அக்கா ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் நம்ம நிகழ்ச்சி லாஸ்ட் லக்கி காலர். ஓகேவா? ஓகே, பாப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லுங்க. ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க பாத்தீங்கன்னா அழகா வந்து பேசிட்டு போனாங்க. இதே மாதிரி இப்ப நிறைய பேர் கால் பண்ணிருப்பாங்க. கால் கிடைச்சவங்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னவங்களா இருக்கட்டும், கிடைக்காதவங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்படாதீங்க. நாளைக்கு இதே டைம்ல வந்து நிறைய உங்களை சந்திப்பேன். அப்பயும் நீங்க விஷயம் சொல்லலாம். வழக்கம் போல டிஸ்கஸ் பண்ணலாம். டாபிக் வச்சு டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். வழக்கம் போல சொல்ற மாதிரி தான். இப்ப நம்ம ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா முழுக்க நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப சண்டே ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா இப்ப சேஷு சார் மற்றும் புது புது முகங்களை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜேபி டிவி மூலியமா. முக்கியமா நம்ம டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், ஜேபிடி உரிமையாளர். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது, சில கனவுகளோட இருப்பாங்க. அவங்கள ஆசைகளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மூலியமா முன்னேறி போறது. இப்ப என்னையே உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். எனக்கு ஏற்ற சோர்ஸ் இல்லாத காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முயற்சிக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேபிடிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் நரேன். டாடா, பாய் பாய்.